நேத்தோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த வடையை ட்ரை பண்ணுறேன், அப்புறம் வடை வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்களா? சரி, ஓகே, நம்ம ஒரு புது டிஷ்ஷை ட்ரை பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. எனிவே நான் ட்ரை பண்ணி புதுசாக நான் ட்ரை பண்ணல, பட் எங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்கும் இந்த ஹாப்பினஸ் போய் சேரணுங்க. ஏன்னா இந்த வடையே வந்து எங்கள் ஊரில் தான், நான் சொல்லும் போதே சொல்லுவேன், எங்கள் ஊர் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து இட்லி தோசை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே ஊற வச்சுட்டு போயிருந்தாங்க. நாளைக்கு லாங் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். எடுத்துகிட்டு அந்த வீடியோ உங்கள் கூட ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன், எப்படி போச்சு என்னன்னு சொல்லிட்டு. ஸ்கூலில் போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ரெண்டுலேயுமே மாவு வச்சுருக்கேன். இன்ஸ்டா பாட்டில் யோகட் மூடில் 6 ஹவர்ஸ் வச்சுருக்கேன். ஓவனில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆன் பண்ணி வச்சுட்டேன். எந்த மாவு காலையில் புளிச்சிருந்தாலும் சரி அந்த மாவை எடுத்து ஆடிட வேண்டியதான். ஈவினிங் சாய்பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. நல்ல தரிசனம்.